Good morning students. நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ரெண்டு கிளாஸா மேட்ரிசஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தோம், அடுத்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தோம், அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். கடைசியாக என்ன பார்த்தோம், இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் பிக் கொஸ்டின், அதாவது 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ இந்த 1.2 பொறுத்த வரைக்கும் பிக் கொஸ்டினில் வெரி இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் சொல்லி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் நமக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதான் இன்றைக்கி கேர்ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி 9 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. இதுக்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கொடுத்துருக்குற அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஏன்னு பேர் வைக்க போகிறோம். ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். we all know that A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். அதில் டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வேல்யூ வரணும். அதாவது அந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கிடையாது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு வி ஹவ் டு ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் ஃபர்தராக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் கிளாஸில் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், 2 ரூல் சொன்னேன். interchange the main diagonal elements and change the sign of other 2 elements. மீதி இருக்க ரெண்டுக்கும் சைன் மாற்றணும். மெயின் டயகனல்னா லெஃப்ட் டாப் டு ரைட் பார்ட்டை இடம் மாற்றணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3x3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா படி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ஃபார்மாக எழுதிக்கணும். அதாவது ப்ராக்கெட்டை அந்த பேரலல் லைன் போட்டு வெர்டிக்கல் லைன் போட்டு என்ன செய்யணும், நம்ம டிட்டர்மினன்ட்டாக எழுதியாச்சு. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மொதல் எலிமெண்ட் எழுதியாச்சு. அந்த எலிமெண்ட் எங்கே இருக்கோ அதுக்குரிய ரோ காலத்தை டெலீட் பண்ணிவிட்டு மைனர் டிட்டர்மினன்ட் எழுதணும். ரெண்டாவது மைனஸ் போட்டு ரெண்டாவது எலிமெண்ட்டை கொண்டு வந்து எழுதணும். இப்போ அந்த எலிமெண்ட்டுக்குரிய ரோ காலத்தை விடணும். அதாவது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை விடணும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை விட்டுட்டு மைனர் எழுதணும். மூணாவது ப்ளஸ் போட்டு தான் எழுதணும். ஆனால் வர்ற எலிமெண்ட்டை பார்க்குறோம், அந்த தேர்டு எலிமெண்ட் எப்படி இருக்குன்னா மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, மறக்காமல் மைனஸ் போடணும். மைனஸ் போட்டு அந்த நம்பர் அதே நம்பரை அங்கே கொண்டு வந்துருக்கோம். கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும், ரோ காலத்தை விட்டுட்டு திரும்ப மைனர் டிட்டர்மினன்ட் எழுதுகிறோம். இந்த மைனர் டிட்டர்மினன்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நமக்கு வெரி ஃபஸ்ட்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். மெயின் டயகனலை பெருக்கணும், மைனஸ் போட்டு அதர் டயகனலை என்ன செய்யணும், பெருக்கணும். சரியா? ஸோ மெயின் டயகனலை பெருக்கும்போது 1 × 3 3, மைனஸ் போட்டு 2 × 0 0, தென் -1 × 2 3s are 6, மைனஸ் போட்டு -1 × 0 0. -0 + 0 அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 0 நம்ம ஒரு வேல்யூ இல்லைங்கிறனால -0 ஆனாலும் சரி +0 ஆனாலும் சரி. தென் -1 போட்டு 2 2s are 4, மைனஸ் ஆஃப் -1 வரும். ஏன்னா -1 × -1 அவங்க -1 வரும். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ என்னவா மாறிடும், +1 மாறிடும். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா -8 வேல்யூ எவ்வளோ கிடைக்கிது, -8. -8 ஜீரோவா இல்லை. ஸோ -8 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இப்போ இன்வர்ஸ் வருமா வராதாங்கிறது தான் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சொல்கிறோம். ஏன்னா வேல்யூ வருது, 0 வந்துச்சுன்னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருந்தோம். சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கிடையாதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ -8ங்கிறனால நமக்கு உண்டு, இன்வர்ஸ் உண்டு, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்.
இப்போ இன்னொரு பார்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு பார்ட் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அந்த அட்ஜாயிண்ட் தான் நம்ம ஏற்கனவே அங்கே நம்ம இதுக்கு முன்னாடி என்ன டெஃபினேஷன் பார்த்துருந்தோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட்டுக்கு the transpose of the cofactor matrix is called the adjoint of the matrix. Transpose of cofactor matrix. அப்போ உள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் டெஃபினிஷன் நம்ம ஏற்கனவே என்ன படித்தோம்? மைனர் வித் ப்ராப்பர் சைன். மைனர் வித் ப்ராப்பர் சைன். டிரான்ஸ்போஸ்னால் என்ன பார்த்தோம்? ஃபைனலாக ரோவெல்லாம் காலமாகவும் காலமெல்லாம் ரோவாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பேர் என்னது? டிரான்ஸ்போஸ். சரியா? இப்போ முதல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 9 எலிமெண்ட்ஸுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர்னா திரும்ப சொல்கிறேன், மைனர் வித் ப்ராப்பர் சைன். ப்ராப்பர் சைன் எப்படி நம்ம டிசைன் பண்ணோம்? -1 பவர் i + j. ஐங்கிறது ரோவை குறிக்கும், ஜேங்கிறது காலத்தை குறிக்கும். அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் எழுத போகிறேன். ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னது? ஸ்மால் a11. அந்த கோஃபேக்டரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் ஏ போடணும். கோஃபேக்டர் என்ன சொல்லணும்? கேபிட்டல் ஏ டிஃபைன் பண்ணுறதுனால கேபிட்டல் A11. கேபிட்டல் A11னா என்ன அர்த்தம்னா கோஃபேக்டர் ஆஃப் A11 அர்த்தம். சரியா? ஸோ A11 கேபிட்டல் A11 ஈக்குவல் டு மொதல் எலிமெண்ட்டுங்கிறனால அங்கே என்ன இருக்கும்? நமக்கு சைன் ப்ளஸ். ஏன்னா ஐக்கு வேல்யூ 1, ஜேக்கு வேல்யூ 1. ஸோ -1 பவர் 2 வரும். 1 + 1. அப்போ என்ன வரும்? 2 வரும். பவர் ஈவன் நம்பராக இருந்தால் நமக்கு ப்ளஸ் வரும். பவர் ஆட் நம்பராக இருந்தால் நமக்கு மைனஸ் வரும். இது நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு இங்கே ப்ளஸ்ஸு இந்த A11 அப்படின்னா மொதல் எலிமெண்ட்டுக்குரிய ரோ காலத்தை டெலீட் பண்ணிவிட்டு மைனர் டிட்டர்மினன்ட்டை எழுதணும். இப்போ வழக்கம் போல் கால்குலேட் பண்ணணும். எப்படி? மல்டிப்ளை த மெயின் டயகனல் மைனஸ் போட்டு அதர் டயகனல். ஸோ 1 × 3 3 மைனஸ் போட்டு 2 zeros are 0. ஸோ 3 - 0 3. இதுதான் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்குரிய என்னது? கோஃபேக்டர். இப்போ A12னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மொதல் இருக்கிற அந்த எலிமெண்ட் வந்து கீழே சஃபிக்ஸ் வந்து ரோவை குறிக்கும், ரெண்டாவது இருக்கிற சஃபிக்ஸ் வந்து காலத்தை குறிக்கும். அப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் நம்ம என்ன செய்யணும்? இதோட அடிஷன் ஆஃப் i + j 1 + 2 என்ன வரும்? 3 வரும். பவர் ஆட் நம்பர் ஒத்தப்பட நம்பராக இருந்தால் முன்னாடி என்ன சைன் போடணும்? நம்ம மைனஸ் போடணும். சரியா? ஸோ மைனஸ் ஆஃப் மைனர். மைனர் என்னது? டெலிட்டிங் த ரோ காலம் கண்டெய்னிங் தட் எலிமெண்ட். அதுக்கு இடத்துக்குரிய ரோ காலத்தை டெலீட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு ஒரு மைனர் டிட்டர்மினன்ட் கிடைக்குது. இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட், மூணாவது எலிமெண்ட் போயிட்டோம். அப்போ இங்கே என்ன சைன் நம்ம டிசைன் பண்ணணும்? என்ன போடணும் அப்படின்னா ப்ளஸ் போடுறோம். எதுக்காக அப்படின்னா 1 + 3 எவ்வளவு? 4 வந்துடுது. பவர் வந்து ஈவன் நம்பர், ரெட்டப்பட நம்பர். ரெட்டப்பட நம்பர்னா நமக்கு என்ன சைன் கிடைக்கும்? ப்ளஸ்ஸாக கிடைக்கும். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் சைன் மாறி மாறி வரும். பாருங்கள், மொதல் ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸு, அடுத்து இப்போ என்ன வந்திருக்கு? ப்ளஸ் வந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த சைன் வந்து மாறி 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 வந்துடும். சரியா? ரைட். இப்போ ப்ளஸ் போட்டாச்சு. இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு அந்த இடத்துக்குரிய ரோ காலத்தை விட்டுட்டு எழுதணும். விட்டு இல்லைன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? அதோட மைனர் டிட்டர்மினன்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் இதை கால்குலேட் பண்ணணும். மெயின் டயகனலை மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் போட்டு அதர் டயகனலை மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதோட வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி 9 எலிமெண்ட்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும்? வரிசையாக கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதாவது கோஃபேக்டர் ஆஃப் A11, கோஃபேக்டர் ஆஃப் A12. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யலாம்? கேபிட்டல் A11 போட்டாவே கோஃபேக்டர் அர்த்தம் சொல்லியிருக்கோம். சிமிலர்லி வி ஹவ் டு ஃபைண்ட் A21, A22, A23, A31, A32, A33. இது மாதிரி 9 எலிமெண்ட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதோட கோஃபேக்டரை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன செய்யணும்? நியூ மேட்ரிக்ஸ், அதாவது கோஃபேக்டர் ஆஃப் ஏன்னு போட்டு புது மேட்ரிக்ஸ் ஒன்று என்ன செய்யணும்? ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ டெஃபினிஷன் படி என்ன செய்யணும்? கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஹரிசாண்டல் லைன்லாம் வெர்டிக்கல் லைனாக மாற்றணும், வெர்டிக்கல் லைனில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஹரிசாண்டல் லைனுக்கு மாற்றணும். அதாவது ரோவெல்லாம் காலமாக எழுதணும், காலமெல்லாம் ரோவாக இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். சரியா? ஸோ அந்த மேலே உள்ள அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம இப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறோம். டிரான்ஸ்போஸ்னால் மேலே டி போடணும். அந்த மேட்ரிக்ஸ்க்கு மேலே டாப்பில் ரைட் சைடில்
என்ன செய்யணும் டி போடணும். இப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறோம். எப்படின்னா 3 - 6 5ங்கிறது அந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோ, 3 - 6 5 என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு காலம் எழுதிடணும். அதே மாதிரி எல்லாத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடச்சிரும். சரியா? இப்போ ஃபைனலாக நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம ஃபார்முலா திரும்ப மறந்துடக்கூடாது. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ நம்ம ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டையும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னென்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/-8 இல்லை -1/8 இல்லை -1/8. அதாவது மைனஸை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கலாம், இல்லை கீழே இருக்கலாம், இல்லை நடுவில் இருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன செய்யணும் அங்கே மேலே உள்ளதை அப்படியே எழுதணும். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டோன்னா நம்ம ஸ்வேராக ஒரு பிக் கொஸ்டின், அதாவது 5 மார்க் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணலாம். திரும்ப சொல்கிறேன், இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்துருக்கிறதுக்கு பேர் லெட் ஏ ஈக்குவல்னு வைக்கிறோம், அதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸான்னு பார்க்குறோம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா கோஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஃபைனலாக டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகேவா? எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கிடச்சிரும். இப்போ இதை பேஸ் பண்ணி இதை நல்லா படிச்சிட்டிங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி எக்ஸசைஸில் நாங்கள் தரும்போது என்ன செய்யணும் அந்த எக்ஸசைஸை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தரவாக இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போமா? தேங்க்யூ.